بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனின் பேருபகாரத்தால் நாம் இறை இல்லத்திலே அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இங்கு குழுமியிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஏற்று இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவன் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய இந்த அமர்வை தொடங்குகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற இம்மாதம் ரபியுல் அவ்வல், அரபு மாதத்தில் 3வது மாதமாக இடம்பெறுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை காலங்களில் ஏற்றத்தாழ்வு, சிறந்த காலம் அல்லது நல்ல சகுனங்கள், கெட்ட சகுனங்கள் நிறைந்த மாதங்கள் என்ற வேறுபாடுகளெல்லாம் கலைந்து காலம் என்றாலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக அறிவித்த ஒரு செய்தி: இன்னமா அனத்தஹர், நிச்சயமாக காலமெல்லாம் நான் தான், எனவே காலத்தை ஏசாதீர்கள். வலா தஸப்புத்தஹர, எனவே காலத்தில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. சிலருக்கு நல்ல காலம், பலருக்கு கெட்ட காலமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் ஏகத்துவத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக ஆக்கி தந்த நம்முடைய சமுதாயம், மூட நம்பிக்கைகளெல்லாம் பூண்டோடு அடித்து விரட்டிய நம்முடைய சமுதாயம்
இன்னும் தனிமனித வழிபாடுகளையெல்லாம் உடைத்தெறிந்து மனித சமுதாயம் அனைவரும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு அருமையான சமுதாயம். இந்த சமுதாயத்தில் சில மாதங்கள் வந்தால் சந்தோஷமும், சில மாதங்கள் வந்தால் அருவருப்பும் கவலையும் ஏற்படக்கூடிய சமுதாயமாக ஆகிவிட்டதே என்ற நினைப்பு நம்முடைய உள்ளத்தையெல்லாம் பாதிக்கின்றது. உண்மையிலேயே ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலங்கள் பொதுவாகவே அனைத்தும் சமமானதாக இருக்க வேண்டும். நல்லது நடந்தாலும் சரி, அல்லது நமக்கு விரும்பாத செயல்கள் நடந்தாலும் சரி, இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கலா கதிர் என்று கூறப்படுகின்ற அந்த விதியின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதனை ஒவ்வொரு முஃமின்களும் நம்ப வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழகத்திலே, இலங்கையிலே, கேரளாவிலே, இன்ன பிற பகுதிகளில் குறிப்பிட்ட சில மாதங்கள் வந்துவிட்டால் அந்த மார்க்க அறிஞர்கள் என்று கூறப்படுகின்ற ஆலிம்கள் அல்லது ஹசரத்மார்கள் இவர்களுக்கு சில மாதங்கள் வந்துவிட்டாலே சந்தோஷம் மிகுதியாக வழிந்து ஓடும். ஏனென்றால் இந்த மாதம் வந்தால் அறுவடையான மாதம் என்றே அந்த மதரசாவிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கையில் சொல்லக்கூடிய அவர்கள் வாழ் மூலமாக சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அறுவடை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் அது இந்த ரபியுல் அவ்வல் தான். ரபியுல் அவ்வல் பிறந்து விட்டாலே மார்க்க அறிஞர்களுடைய முகங்களிலே பூரிப்பு அதிகமாக பிறந்துவிடும். இதற்குரிய காரணம் ஏகத்துவவாதிகளாகிய நாம் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒன்று மார்க்க அறிஞர்கள் என்று கூறக்கூடிய அந்த ஆலிம்கள், மௌலவிமார்கள், ஹஜரத்மார்கள், லெப்பைமார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். ஹுப்புன் நபி, நபி அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம், நபி அவர்கள் மீது நாங்கள் புகழ் பாடுகிறோம் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு அங்கே நடக்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு முரணானதாக, இஸ்லாத்திலே இல்லாததான காரியங்களிலே ஈடுபடுவார்கள். உண்மையிலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்கள் மீது அன்பு வைப்பது, அவர்கள் மீது அளவு கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கட்டாயம். நபி அவர்களை நேசிக்காதவர்கள் ஒருபோதும் மோமினாக ஆக முடியாது. நபி அவர்கள் மீது அன்பு செலுத்தாதவன் உண்மையான முஸ்லிமே கிடையாது. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சூரத்து தௌபா என்கின்ற 9வது அத்தியாயத்தில் கூறி காட்டுகின்றான். 24வது வசனத்தில், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அபுனாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சில விஷயங்களை பட்டியலிடுகின்றான். உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய வீடுகள், வாசல்கள், நீங்கள் விரும்பி வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த வியாபாரங்கள், இப்படி மனிதனுக்கு இந்த உலகத்தில் எது தேவையாக இருக்கிறதோ, எதன் மீது அவனுடைய உள்ளம் சாயுமோ அவை அனைத்தையும் பட்டியலிடுகின்றான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா. அடுத்து சொல்கின்றான், வஅஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ
ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். இந்த ஒரு நீண்ட வசனம், அதில் சில வார்த்தைகளை மட்டும் நான் குறிப்பிட்டேன். அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு அதற்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன தெரியுமா? நபிகளும் அல்லாஹும் இவர்களை விட அல்லது இவைகளை விட உன்னுடைய உள்ளத்தில் நேசம் இல்லாமல் ஆகிவிட்டால், அன்பு இல்லாமல் ஆகிவிட்டால், கண்டிப்பாக நீங்கள் இறைவனிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு அதாபை, நோவினையை, தண்டனையை எதிர்பாருங்கள். அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நான் என்னுடைய தந்தையை விட, என்னுடைய தாயை விட, என்னுடைய வியாபாரத்தை விட, என்னுடைய தொழிலை விட, என்னுடைய மக்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லை என்றால் இறைவனுடைய தண்டனை வருகின்றது. நாம் நபிகளாரை நேசிக்கிறோம். அந்த நபிகளாரை நேசிக்கிற போது அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். எனவேதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று சொன்னோம். இதே போன்று சூரத்துல் அஹ்ஸாப் என்கின்ற 33வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இதுவரை உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய வியாபாரங்கள் என்று சொன்ன அந்த வசனத்திற்கு மேலாகவே அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்-நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உயிர்களை விட, உங்களுடைய ஆத்மாக்களை விட அவர்கள்தான் மிக மேலானவர்களாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, பெற்றோர்களை விட அல்ல, உன்னை விடவே அல்லாஹ்வுடைய ரசூல் உனக்கு மேலானவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை செய்திகள் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோமே. அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் தங்களுடைய உயிர்களை எல்லாம் தியாகம் பண்ணியவர்கள். அவர்களை விட நாம் நபி அவர்களை நேசிக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். நபி அவர்கள் மீது நேசம் வைப்பதும் அன்பு பாராட்டுவதும் எல்லாவற்றையும் விட சிறந்ததாக இருக்கின்ற இந்த நேரத்தில் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி காட்டுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். நீங்கள் பூர்ணமான மோமின்களாக, ஈமான்தாரிகளாக ஆகவே முடியாது. நான், உங்களுடைய பெற்றோர்கள், குழந்தை குட்டிகள், இவர்களை விட நான் தான் நேசமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு. அவ்வாறு என் மீது மஹப்பத், என் மீது நேசம், என் மீது அன்பு, இவைகள் இருந்தால்தான் நீங்கள் மோமின்கள். ஹுப்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைப்பது கட்டாய கடமை, இஸ்லாத்தினுடைய அடி ஆணிவேர். இதனைத்தானே ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள், ஹஜரத்மார்கள், லெப்பமார்கள், அவர்களும் நாங்கள் நபியை நேசிக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். இதுவரை குர்ஆனுடைய வசனங்களும் நபிமொழிகளும் நபி அவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும் என்று தான் குறிப்பிடுகின்றது. இப்படி இருக்க என்ன பிரச்சனை? ஏன் நபி அவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும் என்பதற்கு நாம் பல ஆதாரங்களை எடுத்து வைக்க முடியும். ஏன் நேசம் வைக்க வேண்டும் நபி அவர்கள் மீது? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நேசமாக வேண்டும் என்று செல்ஃபிசமாக ஏன் சொல்கின்றார்கள்? சுயநலம் இல்லையா? நான் நேசமாக வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில். நீங்கள் அல்லாஹ்வை நேசியுங்கள் என்று சொன்னால்
நம் ஒரு வாதத்திற்கு ஏற்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் நான் நேசமாக வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இவைகளையெல்லாம் புரியாமல் தான் நாம் நேசத்தை செலுத்துகிறோம் என்கின்ற அந்த விதத்திலே மிக தவறான காரியங்களில் ஈடுபடுகின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையிலே சொல்கின்ற போது சூரத்து தௌபாவுடைய கடைசி வசனத்திலே சொல்கின்றான், எந்த மக்கள் நபிகளை நேசிக்க வேண்டும் என்று கூறி தவறான காரியத்திலே, இஸ்லாத்தில் இல்லாத காரியத்திலே, பிதஅத்தான காரியத்திலே ஈடுபடுகின்றார்களோ அந்த மக்கள் ஆரம்பத்தில் ஓதக்கூடிய வசனமே இதுதான். என்ன வசனம்? لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنيتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. மௌலூதிகள் ஓதுன அந்த ஆலிம்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும் இந்த வசனம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்று ஆரம்பிக்காத மௌலூதி சபை கிடையாது. ஏனென்றால் அதுபோன்ற நிகழ்ச்சியிலே நாங்களும் முதன்மையாக ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த வசனம் எதனை குறிப்பிடுகின்றது தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னதற்குரிய ஒரு பதிலை இங்கே பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களிடத்திலிருந்தே ஒரு ரசூல், ஒரு இறை தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர் கண்ணியமிக்கவர், இன்னும் உங்கள் மீது ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரவுஃபுர் ரஹீம், உங்கள் மீது ரவுஃபாக ரஹீமாக இருப்பதிலே பேராசை உடையவராக இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, பேராசை, ஹிர்ஸ். இஸ்லாத்தில் பேராசை கொள்வது இஸ்லாத்தில் தடை. பேராசை கொள்ளக்கூடாது. ஆசை வைக்கலாம், பேராசை இருக்கலாமா? பேராசை பெரும் நஷ்டம் என்று சொல்வோம். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோமின்களாகிய நம்மீது அன்பையும் பாசத்தையும் கிருபையையும் அருளையும் உருவாகுவதற்கு பேராசை உடையவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அளவுக்கு அதிகமாக நம் மீது அன்பை செலுத்தினார்கள், அருளை செலுத்தினார்கள். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக நாம் உங்களை அனுப்பவில்லை, ரஹ்மத்தாகவே தவிர அனுப்பவில்லை. நீங்கள் மூமின்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கிறீர்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், ரஹ்மத். அந்த ரஹ்மத்தை நம்மீது செலுத்தியதன் காரணமாகத்தான் உம்மத்தே நீங்கள் என் மீது நேசத்தை செலுத்துங்கள். என் மீது நேசத்தை செலுத்தினால் நீங்கள் உண்மையான மோமின்களாக ஆகின்றீர்கள். உண்மையான மோமின்களாக இருந்தால் ரஹ்மத், ரவுஃப் உங்களுக்கு கிடைக்கின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரஹ்மத் கிடைப்பதற்காகத்தான், அவர்களுடைய அருளும் அவர்களுடைய மென்மையான தன்மையும் அவர்களுடைய மன்னிப்பும் நமக்கு கிடைப்பதற்காகத்தான் நபி அவர்கள் மீது நாம் பாசத்தை வைக்கின்றோம், அன்பை வைக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளை பொழிவதற்கும் அவரிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைப்பதற்கும் போராடுகின்றார்கள். சூரத்துல் கஹஃப்னுடைய ஆரம்ப வசனங்களிலே
அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே, பாஹிஉன் நஃப்ஸக, முஹம்மதே நீங்கள் இவர்கள் மோமின்களாக ஈமான் உள்ளவர்களாக ஆகாமல் நிராகரிப்பிலே இருந்து விடுவார்களோ, என்னை வைப்பிலே இருந்து விடுவார்களோ, என்னுடைய வழிமுறையிலே இல்லாமல் இருந்து விடுவார்களோ என்ற ஏக்கத்தில் முஹம்மதே நீங்கள் தற்கொலை செய்வதற்கு நெருங்கிவிட்டீர்கள், உங்களுடைய உயிரையே மாய்த்துக் கொள்வதற்கு நெருங்கிவிட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, தற்கொலை என்பது நம்முடைய உயிரை நம்மளே மாய்த்துக் கொள்வது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றம், பெரும் பாவம் இல்லையா? ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது எத்தகைய அன்பை, எத்தகைய பாசத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்திலே. மோமின்களே, நீங்களெல்லாம் உண்மையான மோமின்களாக ஆக வேண்டும், அவ்வாறு ஆகாமல் இருந்து விடுவீர்களோ என்கின்ற ஏக்கத்தில் முஹம்மதே நீங்கள் உங்களுடைய உயிரே மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கவலைப்பட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எல்லாம் உண்மையான மோமினாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய அந்த ரிசாலத் என்கின்ற அந்த தூதுத்துவத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். எதற்காக நாம் நேசிக்கிறோம் பாருங்க. இறைவனிடத்திலிருந்து நமக்கு அன்பும் அருளும் நம் மன்னிப்பும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற பேராசை நபி அவர்களுக்கு இருந்தது. நம்முடைய பெற்றோர்களை விட நபி அவர்களுக்குத்தான் இருக்கிறது. நம்மீது அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பது நம்மை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய பெற்றோர்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அதனால்தான் என் மீது நீங்கள் நேசம் வையுங்கள், இன்னும் நாம் எல்லாம் உண்மையான மோமின்களாக ஆக வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கம் நபி அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் நாம் உண்மையான மோமினாக இருந்தால் அவர்கள் மீது நான் அன்பை செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த அன்பையும் அவர்கள் மீது வைக்கின்ற இந்த பாசத்தையும் எவ்வாறு செயல்படுத்த முடியும்? உயிரோடு இருந்தால், நம்மோடு சக மனிதராக வாழ்ந்திருந்தால் நாம் அதிகம் அதிகம் அன்புகளையும் நம்முடைய பாசத்தையும் கொட்டிவிடலாம் இல்லையா? இப்போ ஒருவர் மீது அன்பு செலுத்துகின்றோம், ஒரு ஹஜரத் மீது அன்பு செலுத்துகின்றோம், ஒரு மௌலவி மீது அன்பு செலுத்துகின்றோம், பெற்றோர்கள் மீது அன்பு செலுத்துகின்றோம், மனைவி மீது அன்பு செலுத்துகின்றோம், குழந்தை குட்டிகள் மீது அன்பு செலுத்துகின்றோம். நம்மோடு இருக்கிறார்கள், அன்பு அதிகமாக செலுத்துகின்றோம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இல்லையே. அன்பு செலுத்துவது என்றால் என்ன? அவர்கள் மீது முஹப்பத் வைப்பது என்றால் என்ன? என் மீது அன்பு செலுத்துங்கள் என்று மோமின்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் சஹாபா பெருமக்களுக்கு மட்டுமா? நபி அவருடைய காலத்திலே வாழ்ந்த நபி தோழர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டமா? அல்லது என்னுடைய மரணத்திற்கு பின்பும் நீங்கள் மோமின்களே நேசம் வையுங்கள் என்று சொன்னதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போதும் அவர்கள்தான் மேலானவர்கள். அவர்களுடைய வபாத்திற்கு பின்பும் நம்முடைய உள்ளத்தை விட, நம்முடைய உயிரை விட அவர்கள்தான் சிறந்தவர்கள். குர்ஆன் கூறுகிறது. குர்ஆன் குறிப்பிட்ட காலத்திற்கல்ல, கியாமத் நாள் வரை அது செயல்படுத்த முடியும். அப்படியானால் நபி அவர்கள் மீது அன்பு செலுத்துவது என்றால் என்ன? அதனையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தனது திருமறையிலே எடுத்து வைக்கின்றான். ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 31வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே முஹம்மதே, நீங்கள் அறிவியுங்கள், சொல்லுங்கள்,
நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக பின்பற்றுகின்ற போது அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதாக இருந்தால் நபியே முஹம்மதே உங்களை பின்பற்ற வேண்டும். இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லக்கூடிய வாதம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாது நான் என்னுடைய அறிவுக்கு தோதுவாக என்னுடைய பாசத்தை நான் அளவுக்கு மீறி செலுத்துகிறேன் என்று ஃபத்தபிஊனி நபி அவர்களை பின்பற்றாது நான் செயல்பட்டால் அவை அனைத்தும் பால். நபி அவர்கள் காட்டித்தராத வழிமுறையில, குர்ஆன் கூறாத நடைமுறையில நான் பாசத்தை செலுத்துவானையாக இருந்தால் அனைத்தும் வலாலா, வழிகேடு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபிமொழி. குத்பாவுனுடைய ஆரம்ப கட்டத்தில் எல்லா ஹதீபுமார்களும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் ضலாலா வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொன்றும் பாயிண்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சிறந்த வழிமுறைகளிலேயே சிறந்த வழிமுறை அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலாம். சிறந்த வழிமுறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. இதை தவிர காரியத்திலேயே மிக கேடுகட்ட காரியம் புதிதாக உருவாக்குவது, முஹதஸாத்துஹா. புதிதாக உருவாக்கக்கூடிய எந்த ஒரு வணக்கமும் அது பித்அத், நூதன அனுஷ்டானங்கள். எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தை சேருகிறது. ஒவ்வொரு ஃபார்முலாவாக சொல்லப்படுகிறது. காரியங்களில் கெட்ட காரியம் அப்படின்னு சொன்னா புதுசா உருவாகிறது. அப்ப புதுசா உருவாகக்கூடிய அந்த ஃபார்முலால கெட்ட காரியமாக முடிகின்றது. இப்படி பித்அத்தான காரியங்கள் அனைத்துமே வலாலத்தாக மாறிவிடுகின்றது, வழிகேடாக மாறிவிடுகின்றது. அது நரகத்திலே வீழ்த்துகின்றது. ஏன் தெரியுமா? புதிதாக உருவாக்குவது என்றால் குர்ஆனிலே இல்லாது, நபிமொழியிலே இல்லாது ஒரு வணக்கத்தை உருவாக்குவது. நபி அவர்கள் காட்டித்தராத ஒரு முறையிலே நாம் வணங்கினால் அவை அனைத்தும் வழிகேடாக மாறிவிடுகின்றது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த நடைமுறையிலே நாம் நபி அவர்களை அன்பு செலுத்த வேண்டும், மஹப்பத் வைக்க வேண்டும். எந்த அடிப்படையில்? அவர்களை முழுமையாக பின்பற்றுவதின் வாயிலாக. ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்றால் அவருக்கு கட்டுப்படுகிறோம் என்று அர்த்தம். ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்று உலக ரீதியாக நான் பார்த்தோமையானால், கணவனுடைய பேச்செல்லாம் கேட்காம தட்டிக்கிட்டே போறா, எதிர்த்து பேசுகிறாள் என்றால் இந்த மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கணவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் அந்த மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்று சொல்லுவோம். இது அரபி பழமொழியிலே இந்த வார்த்தையை சொல்வார்கள். நேசிப்பவருக்கு கட்டுப்படுவார், யாரை நேசிக்கிறாரோ அவருக்கு கட்டுப்படுவார் என்று சொல்வார்கள். இதனைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக இருந்தால்
அவர்களுக்கு முழுமையாக நீங்கள் கட்டுப்படுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள். இந்த அடிப்படையில்தான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நபி அவர்களை நேசிக்க வைக்க வேண்டும் என்று சொல்கின்றான். இதை விட்டுவிட்டால் அது பித்அத், வலாலத். எனவே அவைகள் விலகி இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பித்அத், இந்த நேசங்கள், வழிகட்ட நேசங்கள் எவ்வாறு தோன்றியது, அதனால் வரக்கூடிய வழிகேடுகள் என்ன? நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று அவர்களால், நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று கேடுகட்ட காரியத்தில் ஈடுபடுவதற்கு சில விஷயங்கள். ஒன்று, நபி அவர்கள் இல்லை என்றால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னதாக ஒரு செய்தியை சொல்வார்கள். லௌலாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், முஹம்மதே நீங்கள் இல்லை என்றால் இந்த அண்ட சராசரங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பொய் புழுகு, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், நபிமொழி. அப்ப அல்லாஹுவே முஹம்மதை எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கிறான் பாருங்க என்று சொல்வதற்காக, லௌலாக் முஹம்மது நீங்க இல்லை என்றால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன். இப்படி கேடுகட்ட சில செயல்பாடுகள் வருகிறது. நேசம் வைக்க வேண்டும் என்பதற்கு, இந்த மௌலூதிகள் ஓதுவதற்கு, மீலாது விழா எடுப்பதற்கு, இன்ன பிற நபி அவர்கள் பேரிலேயோ அல்லது அதனை தொடர்ந்து அவுலியாக்கள், மகான்கள், நாதாக்கள், இப்படி அவர்கள் பெயரால் மௌலிதுகள் படிப்பதற்கெல்லாம் காரணமாக ஆக்குவது இதனைத்தான் வைக்கின்றார்கள். முஹம்மதே நீங்கள் இல்லை என்றால் அஃப்லாக், உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று. இன்னொரு செய்தியாக சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவன் ஒரு ஒளி, பிரகாசம், எல்லாமே அவனுடைய பிரகாசத்தில் இருக்கிறது. முஹம்மத் அவர்தான் முதலாக என்னுடைய நூறிலிருந்து படைத்தேன் என்று நபிகள் சொன்னதாகவே ஒரு செய்தியிட்டு கட்டுவார்கள். இது நபி அவர்களை புகழ்கிறோம் என்கின்ற விதத்தில் குர்ஆனிலே இல்லாத, நபிமொழியிலே இல்லாத சில பொய் செய்திகளை வடிகட்டி சொல்வார்கள். பொய் செய்திகளை மட்டும்தான், அது உண்மை இம்மையளவு கூட இருக்காது. நாம் உண்மையைத்தான் பொய்களிலிருந்து வடிகட்டி எடுப்போம். ஆனால் இவர்கள் பொய்களை உண்மையிலிருந்து கொஞ்சம் கூட ஒரு உண்மை இருந்திடக்கூடாது, அந்த அளவுக்கு பேணி பாதுகாத்து எடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள். அதனையும் கேட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய மக்கள் தான் இந்த மீலாத், மௌலித் இதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். அடுத்து, நபி அவர்களை மிகைப்படுத்தி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மரணித்து விட்டார்கள், உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே உலாவுகின்றார்கள், அவரிடத்திலே நாம் கையேந்தி கேட்டால், முஹம்மதே நீங்கள் தர வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை கேட்டால், நம்முடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று கேட்டால் உடனே நிறைவேற்றுவார்கள். இவ்வாறு நபி அவர்களை மஹப்பத் வைக்க வேண்டும் என்பதற்கு பாருங்கள், பாமர மக்கள் என்ன செய்வாங்க, என்னுடைய கஷ்டங்கள், தேவைகள் இவைகளெல்லாம் நபி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்டால் நடைபெறுகிறது என்றால் அவர்கள் மீது நாம் அன்பை செலுத்த வேண்டும். அன்பை செலுத்துவது எப்படி செலுத்துவார்கள்? பின்பற்றுவதின் வாயிலாக இல்லை. பின்பற்றுவதின் வாயிலாக அன்பு செலுத்துவதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே அவர்கள் அன்பு செலுத்துகின்றார்கள். இது போன்று உதவி தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி, உலகத்தினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒருவர் அன்பு செலுத்துகிறார் என்றால் அது யாருடைய வழிமுறை, யாருடைய நடைமுறை? எந்த மார்க்க அறிஞர் தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக சொன்னானோ அவன் என்ன சொல்கின்றானோ அது மாதிரி தான் நிறைவேற்றுவார்கள், அது மாதிரி தான் மஹப்பத்தை வைப்பார்கள். அந்த மார்க்க அறிஞர்கள் எல்லாம்
முஹம்மது நபி அவர்களை பின்பற்றுங்கள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். குர்ஆனில் இருப்பதை பின்பற்றுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதனை பின்பற்றுங்கள் என்று கூறியிருக்க மாட்டார்கள். தான் என்ன சொல்கின்றோமோ செய்கின்றோமோ இப்படியெல்லாம் மீலாது விழா எடுக்க வேண்டும், அந்த மீலாது விழாக்கள் மௌலிதுகள் இப்படியெல்லாம் நடத்த வேண்டும், அதற்கென்று ஒரு தனியார அந்த மௌலிதுகள் சபைகளுக்காக வேண்டி ரூமுக்கு ஃபுல்லா பூவை நட்டி பல மாதிரி பல இடங்களிலே பல பல வகைகளிலே அந்த மார்க்க அறிஞர்கள் செல்வந்தர்களுக்கு ஒரு முறையாக, கொஞ்சம் நடுத்தர மக்களுக்கு ஒரு வகையாக அந்த மௌலிதுகளை படிப்பதும் மௌலிதுகளுடைய அன்பை காட்டுவதும் செலுத்துவதை பார்க்கிறோம். இது குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்று. சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் நபி அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால் இத்திபா பின்பற்றுவது மட்டும்தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்கின்றார்களே, அவர்களுடைய வழிகேடுகள் இன்னும் நீண்டு கொண்டே போகிறது. இன்னும் சொல்வார்கள், நபி அவர்களை அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பார்க்கிறோம். ஏனென்றால் அவ்வாறு நபி அவர்கள் மீது குறிப்பிட்டு பயணத்தை மேற்கொள்ளுமாறு சொன்னதாகவே சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாகவே சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடைய கபரை ஜியாரத்து செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. என்னுடைய கபரை சொன்னதெல்லாம் 3 பள்ளிகளுக்கு மட்டும் நீங்கள் பயணத்தை கட்டிக்கொள்ளுங்கள். 3 பள்ளிகள். ஒன்று கஅபத்துல்லாவாகிய பைத்துல்லா, இரண்டாவதாக நான் இதோ கட்டியிருக்கின்றேனே இந்த பள்ளி மஸ்ஜிது நபவி, நபி அவர்கள் கட்டிய அந்த பள்ளி, மூன்றாவது பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் ஜியாரத் செய்வது, முஃமின்களுக்கு அதற்காக வேண்டிய ஆயத்தமாகி செல்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும், பாசம் செலுத்த வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹுடைய கபரை ஜியாரத் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அதற்காக பயணம் மேற்கொள்ளுமாறு சொல்வார்கள். இவை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண தருவாயிலே சொன்னார்கள், என்னுடைய கபர் வணங்கப்படும் இடமாக மாற்றி விடாதீர்கள். இன்னொரு இடத்துல என்னுடைய கபர் விழா எடுக்கப்படும் இடமாக மாற்றி விடாதீர்கள். தடுத்திருக்கிறார்கள் கபரை. ஆனால் நேர் முரணாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நபி அவர்களை பின்பற்றுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டும் மறந்து கூட சொல்ல மாட்டார்கள். நபி அவர்களை பின்பற்ற வேண்டும், அதுதான் நபி அவர்கள் மீது அன்பும் பாசமும் செலுத்துவது என்று ஒருபோதும் தவறுதலாக கூட சொல்ல மாட்டார்கள். அந்த நபி மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அவரிடத்திலே உதவி தேடுங்கள், அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அவருடைய கபரை ஜியாரத் செய்யுங்கள், இன்னும் அவர்களுடைய கபரை முத்தமிடுங்கள், அந்த மதலை முத்தமிடுங்கள், பரக்கத்து கிடைக்கிறது, பரக்கத்திற்காக முத்தமிடுங்கள். இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. இவைகளெல்லாம் மஹப்பத் என்று சொல்லி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை அப்படியே மாற்றி விடுகின்றார்கள், மாற்றார்கள், மற்றவர்களுடைய மார்க்கமாக மாற்றி விடுகின்றார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி மற்ற தெய்வங்களை எல்லாம் அவங்களுடைய சாமிகள் எல்லாம் கொண்டாடுவார்களோ அது போன்று ஆக்கிவிடுகின்றார்கள். இதனையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். மற்றவர்கள் எப்படி அவர்களுடைய யாரெல்லாம் பெரிய மனுஷன் என்று நினைத்து விடுகின்றார்களோ, யாரெல்லாம் நம்முடைய தெய்வம் என்று எண்ணி விடுகின்றார்களோ, அந்த மனிதர்களுக்கு என்னென்ன செய்வார்களோ அதே போன்று தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்கின்றார்கள். மற்றவர்கள் தெய்வமாக கொண்டாடுகிறார்கள்,
இவர்கள் இறை தூதர் என்ற அடிப்படையிலே இல்லாததை செய்கின்றார்கள். இது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியிடங்களுக்கு சென்று விட்டு, வெளி நாடுகளுக்கு சென்று விட்டு வந்தபோது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பாரசீகம் போன்ற அந்த நாடுகளுக்கு சென்றோம். அந்த நாடுகளிலே அந்த குடிமக்கள் அவர்களுடைய மன்னர்களுக்கு கால் படிந்து காலிலே விழுந்து வணக்கத்தை செலுத்துகின்றார்கள், அன்பை செலுத்துகின்றார்கள். அதே போன்று எல்லோரும் செய்வதை பார்க்கிறோம். ஆனால் அவ்வாறு நாம் காலை முத்தமிடுவதற்கு, காலில் விழுவதற்கு இந்த உலகத்திலே தகுதியானவர்கள் என்றால் எங்களுடைய உள்ளத்திலே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை முத்தமிடுவது தான் எங்களுக்கு சிறந்தது என்று எண்ணினேன். அவர்கள் செய்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் உங்களுடைய காலை முத்தமிடலாமா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மன்னர்களை விட சிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தலைவர்களை விட சிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய அந்த கண்ணியத்தை இங்கு செய்யலாம் என்று அனுமதி தந்திருக்கலாம். ஆனால் அனுமதி கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்வதற்கு அனுமதியே இல்லை என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்களா? இல்லையா? அவர்களை போன்று நாம் இருந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான், நிராகரிப்பவர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹு மின்ஹும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேசம் வைப்பது என்பது, மஹப்பத் என்பது இத்தபிஊனி, இத்திபா, அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நாம் நபி அவர்களை முழுமையாக பின்பற்றி விட்டோம் என்றால் நான் நபி அவர்கள் மீது அன்பு செலுத்தியிருக்கிறேன் என்கின்ற ஒரு பொருள் தான் தருகின்றது. அடுத்து நபி அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு கடைசியாக மௌலித், மீலாத் என்பதனை எடுக்கின்றார்கள். ஆரம்பத்தில் நபி அவர்கள் இல்லை என்றால் உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். நபி அவர்களிடத்தில் உதவி தேடுவது தான் சிறந்தது, அதுதான் மஹப்பத் என்று எண்ணினார்கள், மஹப்பத் வைப்பதற்கு. அடுத்து அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இறுதியாக நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது, அதற்கு பெயர் தான் மௌலித் என்று சொல்லுவோம், இல்லையா? அந்த மௌலித், அதனுடைய பொருள் என்ன? மௌலித் என்ன? இப்போ மௌலிதுங்கிறது மௌலூதுன்னு வந்துருச்சு, வார்த்தை மருவி வந்துருச்சு, அது கூட அரபி கிடையாது. மௌலித் என்றால் பிறந்த தினம் என்று சொல்லலாம், பிறந்த இடம் அல்லது பிறப்பு மௌலித். இந்த மௌலித் எவ்வாறு அதனுடைய தொடக்கம் இருந்தது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிட்ட ஒரு தினத்தை சொல்ல முடியவில்லை. மரணித்த வபாத்தான அந்த தினத்தை சொல்ல முடியும். இதில் நியாயம் இருக்கிறது. என்ன நியாயம்? பிறப்பை சொல்ல முடியாது, இறப்பை சொல்லலாம் என்றால், இறக்கின்ற போது நபி அவர்கள் நபியாக இருந்தார்கள், ரசூலாக இருந்தார்கள். ஆனால் பிறக்கின்ற போது ஆமினாவுடைய, அப்துல்லாவுடைய மகனாகத்தான் இருந்தார்கள். அங்கே நபியாக இல்லை. எனவே அவர்களுடைய பிறப்பை சரித்திரத்திலே, வரலாற்றிலே எழுதப்படவில்லை. உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் திங்கட்கிழமை பிறந்தேன் என்பதனை மட்டும்தான் மட்டிட்டிருக்கின்றார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு செய்தி ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என ஒரு ஆண்டு உண்டு. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த அத்தியாயம் இறங்கிய சம்பவத்திற்குரிய, அந்த நிகழ்ச்சிக்குரிய ஆபிரகாம் கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி யானைப்படையோடு வந்தானே, அந்த ஆண்டில்தான் நான் பிறந்தேன். ஆண்டு சொல்லப்பட்டிருக்கிறது, கிழமை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நாள், எந்த நாள் என்று சொல்லப்படவில்லை. எத்தனாம் நாள், எந்த மாதம்
என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இப்னு இஸ்ஹாக் என்கின்ற வரலாற்று ஆசிரியர் ரபியுல் அவ்வல் பிறை 12 என்று கூறியிருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை மட்டும் இருந்துவிட்டால் பரவாயில்லை. ஆனால் பல சொற்கள் 2 என்று சொல்லப்பட்டிருக்கிறது, 10 என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பல நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பின் ஆண்டை யாரும் அறுதியிட்டு உறுதியிட்டு சொன்னது இல்லை வரலாற்று ஆசிரியர்களால். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியே அவர்களுடைய மரணத்தை ரபியுல் அவ்வல் பிற 12 என்றால் நாம் இப்பொழுது மீலாதை எடுக்கின்றோமா அல்லது கொஞ்சம் மாத்தி சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் மஹப்பத் வைக்கின்றார்களா அல்லது தன்னுடைய பகையை வெறுப்பை காட்டுகின்றார்களா என்பதை ஈஸியாக பார்க்க முடியும். மரணத்தை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். தொலைஞ்சாம் பாரு, அதை நான் கொண்டாடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹ். நபி அவர்களுடைய மரண தேதித்தான் ரபியுல் அவ்வல் பிறை 12 என்று இருக்கிற போது எப்படி கொண்டாட மனசு வரும்? நபி அவர்களுடைய மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் தானே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாராவது முஹம்மதை மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய தலையை கொய்து விடுவேன் என்று சொன்னார்கள் இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமுறை வசனத்தை ஓதி காட்டினார்கள், குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் خلت من قبله الرسل افإن مات او قتل انقلبتم على اعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. முஹம்மது ஒரு ரசூல், அவருக்கு முன்பு பல ரசூல்கள் சென்று விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள். ஒன்று மௌத்தா போனது, இல்லைன்றா வெட்டப்பட்டு மௌத்தா போய்விட்டார்கள். அவர் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் மாறி விடுகின்றீர்களா என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இந்த உமரை திருத்தியது எது? குர்ஆன். குர்ஆன், ஹதீஸ், இந்த இரண்டும் தான் மார்க்கம் என்பதனை சஹாபா பெருமக்கள் காட்டியிருக்கின்றார்கள். குர்ஆனையும் நபி மொழியையும் பின்பற்றுவது தான் இஸ்லாம். இதை விடுத்து நபி அவர்களுடைய பிறந்த தினம் என்று குறிப்பிட்ட நாள் தெரியாத அந்த தினத்தை எவ்வாறு கொண்டாட முடிகின்றது? இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த மீலாத் என்பது மாற்றார்கள், கிறிஸ்துவர்கள், மற்றவர்கள் எல்லாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு தினத்தை கொண்டாடுகின்றார்களே, அதே போன்றல்லவா இது இருக்கிறது நம்முடைய மக்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள், செயல்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்ததை போன்று நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்னை. கூலு இன்னி அப்துல்லாஹ், நான் இறைவனுடைய ஒரு அடியான், வரம்பு மீறாதீர்கள். ஈசாவை போன்று என்னை ஆக்கி விடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மௌலித் என்பது, பிறப்பு என்பது, அதனை கொண்டாடுவது என்பது எவ்வாறு ஏற்பட்டது? ஃபாத்திமியீன்கள் என்று கூறப்படுகின்ற 4வது நூற்றாண்டிலே வந்த ஷியாக்களிலேயே அதிதீவிர ஷியாக்களாக இருந்த சில மன்னர்களுடைய பரம்பரையில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மீலாது விழாவை கொண்டாட ஆரம்பித்தார்கள். 4ஆம் நூற்றாண்டு வரை யாரும் நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடியதே கிடையாது. அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றேன். 4 நூற்றாண்டு வரை சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய பிறந்த தினத்தை நான் கொண்டாட வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு ஏவி இருக்கிறார்களா அல்லது செய்திருக்கின்றார்களா? சஹாபாக்கள் இது நல்லது தானே என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்களா?
சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் யாரும் கொண்டாடவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு உலகத்திலே பல பகுதிகளை வெற்றி கொண்ட பிறகு எந்த நாளில், எந்த தினத்திலே, நாம் எந்த ஆண்டிலே இந்த நாட்டை கைப்பற்றினோம், இந்த நாட்டை பிடித்தோம், இந்த நாட்டிலே தோல்வி அடைந்தது, இந்த நாட்டிலே வெற்றி அடைந்தது என்று கணக்கு தெரியாமல் இருக்கிறதே என்று எண்ணுகின்ற அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது. நம்முடைய சஹாக்கள் எல்லாம் அழைத்து ஆண்டு வருஷத்தை கணக்கிடுவோம், எதனை அடிப்படையாக வைத்து கணக்கிடுவோம் என்று சஹாபாக்கள் அழைத்து கேட்கிற போது ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். நபி அவருடைய பிறந்த தினத்தை வைத்து கொண்டாடுவோமே, அதாவது நபி அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை கொண்டு, ஆமுல் ஃபீல், பிறந்த தினம் அல்ல, பிறந்த ஆண்டு, நபி அவர்களால் கூறப்பட்ட அந்த செய்தி ஆமுல் ஃபீல், அந்த ஆண்டிலிருந்து இஸ்லாமிய ஆண்டை நாம் கொண்டு வரலாம். ரசூலுல்லாஹ்வுடைய திருமண ஆண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த 40வது வயசிலிருந்து, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணித்த அந்த ஆண்டிலிருந்து, இப்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்கின்ற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலுத்திய அன்பை விட நாம் அன்பு செலுத்துகின்றோமா? அவர்கள் உண்மையிலேயே நம்மை விட அதிகமான அன்பு செலுத்தியிருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? நபி அவருடைய பிறந்த ஆண்டிலிருந்து கொண்டு வந்திருக்க வேண்டும். பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு நாம் இன்றும் என்ன செய்யலாம்? 1437 என்று கூறுவதை 1470 என்று சொல்லியிருக்கலாம். பிறந்த ஆண்டிலிருந்து நாம் வருடத்தை கணக்கிட்டால் இப்போது 1470ஆம் ஆண்டு இஸ்லாமிய ஆண்டு என்று சொல்லியிருக்க வேண்டும். 1437ஆம் ஆண்டு தான் நாம் இருக்கின்றோம். எதனை வைத்து அந்த ஆண்டை குறிப்பிட்டார்கள்? மக்காவை துறந்து மதீனாவிற்கு வந்து அந்த ஹிஜ்ரத்தை கொண்டாடினார்கள் இல்லையா? பிறந்த விழாவின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களோ யாருமே கொண்டாடவில்லை. இந்த ஷியாக்களிலே இஸ்லாத்திலே பிரிவினையை உருவாக்கிய வழிகட்ட கூட்டமாகிய அவர்கள்தான் நபி அவர்களுக்கு மட்டுமல்ல, ஹசன், ஹுசைன், அலி, ஃபாத்திமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐவருக்கும் அவர்கள் பிறந்த விழாவை கொண்டாடினார்கள் என்கின்ற அந்த வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு ஒரு ஆதாரத்தை, காரணத்தையும் கற்பிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நபி அவர்கள் பிறந்த அன்று அந்த செய்தியை அபூலஹப், நபி அவர்களுடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை, நபி அவர்களுடைய தந்தையோடு பிறந்த அபூலஹப், அவனுக்கு இந்த செய்தியை சொன்ன ஒரு அடிமை பெண் அவனுடைய பணியால் உங்களுடைய சகோதரருக்கு ஒரு ஆண் குழந்தை மகவு பிறந்திருக்கிறது என்ற ஒரு நற்செய்தியை சொன்னதுமே அவன், நீ இன்றோடு விடுதலையாகிவிட்டாய், ஒரு அடிமை விடுதலையாகிவிட்டாய் என்று சொன்னானாம். உரிமையிட்டு விட்டான். அந்த பெண் நபி அவர்கள் மரணித்ததற்கு பிறகு, அபூலஹபும் இறந்ததற்கு பிறகு கனவு காண்கின்றாள். அந்த கனவில அபூலஹபுக்கு இந்த விரலிலிருந்து மட்டும் ஒரு அமுத சுரபி, இனிப்பான ஒரு பானம் சுரந்து கொண்டே இருக்கிறதாம். நரகத்தில் இருக்கிற போது, அவன் நரகத்தில் இருக்கிறான், ஆனால் இந்த விரலில் மட்டும் இனிப்பு பானம் சுரக்கிறது. ஏன் என்று கேட்டேன். அதற்கு அபூலஹப் சொல்லி இருக்கிறான், நான் முஹம்மதினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி உன்னை இவ்வாறு நீ விடுதலை என்று சொன்னேனே, அதனால் வல்ல நாயன் அல்லாஹ் அந்த முஹம்மதினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடியதற்காக நரகத்தில் இருக்கிற போது கூட எனக்கு ஒரு இன்ப சுவையை தருகிறான். பாருங்கள், நம்முடைய உலமாக்கள், நம்முடைய ஆலிம்கள், நம்முடைய மார்க்க அறிஞர்கள் பல நாடுகளிலே இதனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக வைக்கிறார்கள். பார்த்தீர்களா? ஒரு காஃபிர் நரகத்தில் இருக்கிறான். அபூலஹப் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவனுக்கு கூட அல்லாஹ் ஒரு இன்பத்தை சுரக்கு தருகின்றானே. அப்படியானால் இந்த வஹாபிகள்னா யார்? காஃபிர்களை விட அபூ லஹபை விட மோசமானவர்கள். மௌலிதை கொண்டாடக்கூடாது என்று சொல்கின்றார்கள். நாம் கொண்டாடினால் அபூ லஹபை விட நமக்கு நல்ல அருள் அங்கே கிடைக்குமா கிடைக்காதா? ஆம், கிடைக்கும். அபூ லஹப் இருக்கிற இடத்துல போனா கிடைக்கும். நஊது பில்லாஹ். அவர்களும் திருந்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த விஷயத்தை நாம் பிரித்து ஆய்ந்து பார்த்தோமையானால் எல்லாமே பொய். ஆரம்பத்தில் சொன்ன அந்த பொய் தான். தார் பாயில கட்டிய வடிகட்டிய பொய். இம்மியளவு கூட அதில் உண்மை இல்லை. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போது அவன் உண்மையிலேயே அப்படி செய்திருந்தால், உரிமையிட்டிருந்தால், இவர் முஹம்மத், இவர் ஒரு நபி, இவர் இறைவனுடைய தூதர், அதற்காக நான் அந்த மீலாது விழாவை கொண்டாடுகின்றேன் என்று சொல்லி அவனுக்கு அங்க பானம் சுரந்தால் நாமும் ஏற்றுக்கொள்ளலாம். அவன் ரசூல் என்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரசூல் என்று அவன் நினைத்தா உரிமையிட்டான்? இல்லை. தன்னுடைய சகோதரன் உயிரோடு இல்லை, மௌத்தா போய்விட்டான். அந்த நேரத்தில் அப்துல்லாவுக்கு முஹம்மது பிறந்திருக்கிறாரே என்கின்ற ஒரு அன்பு மேலிட்டு. இரண்டாவது விஷயம், அந்த பெண் கனவு காண்கிறாள். கனவு என்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒன்று. கனவில் உள்ளதை ஒரு சட்டமாக எடுக்க முடியாது, ஒரு மார்க்கமாக ஆக்க முடியாது. அப்படி மார்க்கமாகி இருக்கின்ற காரணங்கள்லாம் இதை வச்சுதான், அடிப்படை இதுதான். இந்த கனவினால் மீலாது விழா எடுக்கிறாங்க, மௌலித் எடுக்கிறாங்களே, இந்த கனவினால் பல இடங்களிலே, பல கிழவிகளுடைய கனவிலே பல கபர்கள் என்னாகிறது? அவுலியாக்களுடைய கபர்களாக மாறிவிடுகின்றது. பேரே தெரியாம இருந்தது. ஒரு கிழவி வந்து சொல்வா, என்னோட கனவுல அங்க ஒரு ஆள் வந்தது, அங்க ஒரு மரம் பக்கத்தில் இருந்தது, பாம்பு இருந்தது, பொற்று இருந்தது, அது இருந்தது. இஸ்லாத்திற்கு இல்லாத இந்த ஷைத்தானியத்தை எல்லா காரியத்தையும் கனவுல கண்டு சொல்வா. இந்த கிழவி முஸ்லீமாக இருக்கலாம், ஆனா பாவம் தெரியாது. ஷைத்தான் தான் வந்து சொல்றாங்கிறது தெரியாது. அங்கே என்ன உண்டாகிறது? கபூர், ஜியாரத், கந்தூரி திருவிழா போன்று கொடுமையாக நடக்கிறதை பார்க்கிறோம். கராமத், அது இது என்று நேற்று வரை ஒன்றுமில்லாமல் இருந்தது. எனவே கனவு என்பது கண்டிப்பாக மார்க்கம் இல்லை என்பதனை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். அடுத்து அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பானம் சுரக்கிறது. அவள் சொல்கின்றாலே, உண்மையிலேயே இதில் இம்மியளவு உண்மை இருந்தால் அல்லாஹ்வினுடைய வசனம் பொய்யாகிவிடும். நஊது பில்லாஹ். அல்லாஹ் அபூ லஹபுக்கு என்ற பிரத்யேகமாக ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கின்றான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூ லஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஒரு கரம் நாசமாக என்று சொல்லியிருந்தா, எதுங்கிற ஒரு வார்த்தை, எதானிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கா அல்லாஹ். எதுங்கிற ஒரு கை என்கின்ற வார்த்தை சொல்லியிருந்தா, ஆமா அவனுடைய இடது கை தான் நாசமா இருக்கு, வலது கையிலிருந்து வந்ததுன்றான் இந்த மக்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இரண்டு கரங்களும் நாசமாகிவிட்டது என்று சொன்ன பிறகும் இந்த மௌலிதினுடைய பார்ட்டிகள், மௌலிதை ஆதரிக்கக்கூடியவர்கள் இதனை ஆதாரமாக எடுத்து வைக்கலாமா? நஊது பில்லாஹ். இது வழிகேட்டுக்கு எடுத்து செல்வது மட்டுமல்ல, நரகத்திற்கே இழுத்து செல்கின்றது. எனவேதான் இந்த மௌலித் அடி வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். அடுத்து மௌலிதுங்கிற அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் என்ன? மௌலிதுல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழ்கின்றார்கள். அளவுக்கு அதிகமாக. எதனை வரம்பு மீறக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களோ அதில் வரம்பு மீறுகின்றார்கள். நீங்கள் தான் இந்த பைத்தில் நம்ம படித்து சொல்லலாம். சென்ற வாரத்தில் கூட நம்ம மார்க்க அறிஞர் ஒருவர், அது அஸ்ஹர் சைலானி அவர்கள், பைத்துகளை சொல்லி அர்த்தத்தை கற்பித்து தந்திருக்கின்றார்கள் என்பதனை நான் இங்கே வந்த பிறகு கேள்விப்பட்டேன். அதில் ஒரு அடி, அந்த சத்தாருல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இருக்கக்கூடிய, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகளை எல்லாம் நபி அவர்களுக்கு செலுத்துவார்கள். அதுதான் அந்த அடி. அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாதி
அந்த சத்தாருல் மசாவி வ முகீலல் ஆஸராத்தி ஆலிமு சிர்ரி வ அஃபா. சுப்ஹானல்லாஹ், பாருங்க என்னென்ன அடிகள். நபியே முஹம்மதே, நீங்கள் தான் எல்லா பாவங்களையும் பெரும் பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடியவர். பெரும்பாவங்களை மன்னிப்பவன் யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. இன்னும் எல்லா பாவங்களையும் மறைக்கக்கூடியவர். பல பல விஷயங்கள், மறைவானவற்றை அறியக்கூடியவர். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்குரிய பண்பு என்று எதையெல்லாம் குறிப்பிடுகின்றானோ அந்த பண்புகள், அந்த சிஃபத்துகள், இவை அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள். சொன்னா என்ன? நல்லது தானே, அது ஏற்றுக்கொள்ளலாம் தானே என்று சொன்னால் கூட அதுவும் தவறு. அதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போதே தடுத்திருக்கின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கின்ற போது சிறுமிகள் எல்லாம் பாடினார்கள், எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், அந்த நபி நாளை நடப்பதை சொல்லுவார் என்று. புகழ் பாடுகளிலே இந்த ஒரு வரி வந்தது. உடனே நிறுத்து என்றார்கள். ஏன்? நாளை நடப்பதை அறிவது ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஒருவன் தான். அதனை சொல்லாதீர்கள், அல்லாஹ்வுடைய பண்பை எனக்கு தராதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்க, அல்லாஹ்வுடைய பண்பை நபி அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று கூறியிருக்க, இதே போன்று எத்தனையோ சம்பவங்கள். ஒரு முறை ஒரு கிராமவாசி அல்லாஹும் உங்களும் என்கின்ற, அல்லாஹ்வோடு வாவ் என்கின்ற ஒரு வார்த்தையை சேர்த்தார்கள். அல்லாஹும் நீங்களும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள், அல்லாஹ்வோடு என்னை சமமாக வைக்காதீர்கள். உயர்த்துறது வேற, சமமாக கூட வைக்காதீர்கள், வாவ் என்கின்ற வார்த்தையை கூட போடாதீர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மீலாத் என்கின்ற அந்த வகையில் மௌலித், அதில் வரக்கூடிய அடிகள் மட்டுமல்ல, இவைகளெல்லாம் நன்மைகள் தானே. புகழ் பாடுவது, நபி அவர்களை புகழ்ந்தால் நன்மைகள் தானே என்று சொன்னால், இல்லாததை சொல்வது நன்மை தானே என்று சொல்வது தவறு. சூரத்துல் கஹஃபிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. நபியே முஹம்மதே, உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு உலகத்திலேயே நஷ்டமாகக்கூடிய, ஏற்றுக்கொள்ளத்தக்காத, ஏற்றுக்கொள்ள முடியாத அமல்களை அறிவிக்கட்டுமா? அதிலே தீவிரமாக செய்கின்றீர்கள். வல்ல சாயுகும், அது என்ன தெரியுமா? நீங்கள் எதனை நன்மை என்று எண்ணி செய்கின்றீர்களோ, நன்மை என்று, நல்லது தானே என்று செய்கின்றீர்களோ, அவை அனைத்தும் நஷ்டம், அவை அனைத்தும் உங்களை வழிகேட்டிலே விட்டு விடுகின்றது. எனவே நல்லது தானே என்று செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றம். நல்லது என்று செய்வது குர்ஆனிலே இருந்தால், நபிமொழியிலே இருந்தால், அவை அனைத்தும் நல்லது தான், நல்லது தானே என்றல்ல, நல்லது தான், அதனை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதனை விடுத்து நாமே நல்லது தானே என்று சொன்னால் அதில் எத்தனை அர்த்தங்கள் வருகிறது. மீலாது நபி அவர்கள் காட்டித்தராத வழிமுறை. அப்ப இது நல்லது என்றால் நபி அவர்கள் நல்லதே நமக்கு காட்டித்தரவில்லை. மீலாத் குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத ஒன்றாக இருக்கிற போது இதனை செய்தால் நல்லது தானே என்றால் நபி அவர்கள் நமக்கு அறிவிக்கவில்லை, மறைத்து விட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு தவறு வருகிறது. நபி அவர்கள் மீது ஒரு அபாண்ட பழியை சுமத்துகின்றோம், ரிசாலத்தை சரியாக செய்யவில்லை என்று. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் என்கின்ற எண்ணத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த மௌலிதுகள், மீலாதுகள், இது இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்படவில்லை, நபி அவர்களோடு பரிபூர்ணமாக்கப்படவில்லை, 400 ஆண்டுகளாக பரிபூர்ணமாக்கப்படவில்லை. நாங்கள் தான் 400 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாத்திலே நாங்கள் பரிபூர்ணமாக்குகிறோம் என்று சொல்வதை போன்று இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்
வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதைத்து லக்குமுல் இஸ்லாம தீனா. மார்க்கத்தை நான் இன்றோடு பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொல்லிவிட்டான். நிஅமத்துகளை பூர்த்தியாக்கி விட்டேன், நிறைவாக தந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டான். அப்படி இருக்க மீலாத் என்கின்ற அந்த ஒரு காரியம் நல்ல காரியமாக ஒருபோதும் ஆக முடியாது. நபி அவர்கள் காட்டித்தராத ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் வழிகேடாக இருக்கிறது. எனவே இந்த வழிகேட்டிலிருந்து நாம் எல்லாம் மீண்டு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சமுதாய மக்கள், ஊர் மக்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை நாம் சொல்லி அவர்களும் இந்த வழிகேட்டிலிருந்து நீங்கி நேரான வழிக்கு, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய சத்திய வழிக்கு, இன்னும் நபி அவர்களை பேணுவதன் மூலமாக, அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக நபி அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள போதுமானவன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.